மயிலாடுதுறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தை ரத்து செய்து கலைஞரால் கொண்டுவரப்பட்ட நல வாரியத்தை அமுல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். மாவட்ட ஆட்சியர் மூலம் முதலமைச்சருக்கு மனு வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் மூலம் முதல்வருக்கு மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் நீதி சோழன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை குறைந்த நாட்கள் வழங்கப்படுவதை கண்டித்தும் பாதுகாப்பு திட்டத்தை ரத்து செய்து முன்னாள் முதல்வர் கலைஞரால் கொண்டுவரப்பட்ட நல வாரியத்தை அமல்படுத்திட வேண்டும், குடிமனை பட்டா இல்லாத அனைவருக்கும் குழு அமைத்து இலவச குடியிருப்பு மனை குடிமனை பட்டா வழங்கிட வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை நகராட்சி மற்றும் பேராட்சிகளில் விரிவுபடுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து தங்கள் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியர் மூலம் முதல்வருக்கு மனு வழங்கினர். பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மனுவை முதல்வருக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்தார். மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மோடி அரசே 100 நாள்